சிரிக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, அருந்ததி பார்த்து அம்மி மிதித்து அக்னி சாட்சி முன் கட்டிய தாலிக்கும் இதுவரை எத்தனை பேர் பயபக்தியோடு மரியாதை கொடுத்து கொண்டு கட்டிய மனைவி மிக சுதந்திரம் கொடுத்து கொண்டு மனமாற என் வாழ்க்கை இது, துரோகத்தின் துளியில் கூட என் எண்ணம் சென்று விடாது என வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பதிவு மூலமேனும் சற்று உணருங்கள் என் உறவுகளே. எண்ணம் போல் வாழ்க்கை என என் பதிவில் சொல்வதுண்டு. எப்படியும் வாழ்வது வாழ்க்கை இல்லை. அந்த தாலிக்கு ஒரு மரியாதை என்பது நாம் இந்த மண் தட மீது வாழும் வரை நல் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஏனென்றால் அந்த மாங்கல்யம் என்பது அக்னி சாட்சிக்கு முன் அருந்ததி பார்த்து காலில் மெட்டியிட்டு கண்ணாளன் நான் தான் உனக்கு நீதான் எனக்கு என்று வாழ்பவர்கள் ஆயிரம். அவர்களுக்கு முன்னால் சிலர் அல்பத்தரமான எண்ணத்திற்கு எண்ணத்தை அலமோதி விட்டு கொண்டிருக்கும் தருணத்தில் இருந்து சற்றே மாறுதலை காணுங்கள். உலகில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிகழ்வுகள் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு ஆண் தன் மனைவியை தவிர்த்து மற்றவர்களை மரியாதை கொடுக்கும் விதத்தை கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வும் அசம்பாவிதமும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் நிகழ்ந்து விடாது. நம் எண்ணத்தில் முதலில் தோன்ற வேண்டும், பிறருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கை நமக்குள் முதலில் தோன்ற வேண்டும். தோன்றினால்தான் நாம் நமக்குள் இருக்கும் பக்குவத்தை அடைய முடியும். இந்த பதிவு மூலமேனும் சற்றே திருந்தங்கள் செய்யுங்கள். உங்கள் மனதுக்குள் பிறரையும் இழிவாக பார்க்கும் எண்ணம் இருந்தால் அதிலிருந்து மாற்றி கட்டிய மனைவிக்கு நல் மரியாதை கொடுக்கும் வழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என் உறவுகளே. நாம் வாழ்வதுதான் வாழ்க்கை. அழகாக வாழ்வோம்.